ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஃபுல் டே என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்ன தான் டெய்லி நம்ம தண்ணி ஊற்றினாலும் அப்படியே இலையெல்லாம் அப்படியே வாடி பரிதாபமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதுக்கு ரெஃப்ரெஷிங்காக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பால்கனியில் தான் செடி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி விட்டு ஓசல் பண்ணால் தான் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். டைனிங் டேபிளில் இருக்கிற மணி பிளான்ட் மாற்றணும், அதனால நியூ கட்டிங்ஸாக கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ஜேடு, அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு, அப்புறம் அந்த செடி பேர் தெரியல. ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து சும்மா ஒரு 2 இலையாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் அது நல்ல புசு புசுன்னு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துலேயே சூப்பராக வளர்ந்துருச்சு. ஜேடு, ஸ்னேக் பிளான்ட் எல்லாம் இண்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். கடைசியில் பார்த்தா இண்டோரில் வச்சா ஃபுல்லாக இலை கொட்டுறது தான் வேலைங்க. நல்ல வெயில் படுற இடத்துல வச்சா தான் அது சடசடன்னு வளருது. ஸோ இந்த பால்கனியில் இந்த இடம் நல்ல வெயில் படும். ஸோ அப்படியே வெயில் படுற இடத்துல வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஃப்ளவர் வாஷில் வச்சுருக்கேன். இது நான் மீஷோவில் வாங்கினேன். 320 340 சம்திங் தான். மெட்டலில் மான் இருக்க மாதிரி இருக்கும். அதில் நல்ல ஒரு ரவுண்ட் பவுல் இருக்கும். அந்த பவுலில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாம். இதே என் பொண்ணு இருந்தான்னா அதில் பெபிள்ஸ் போடுவாள். அந்த கலர் பெபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து போடுவாள். நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அப்படியே முன்ன பின்ன விட்டுடுவேன். இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஸ்பூன் வச்சுருக்க ஸ்டாண்ட் ரீல்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. செடி வைப்போம் இல்லைங்களா, ஃப்ளவர் வாஸ், அதுதான். நாங்கள் ஸ்பூன் வச்சுருக்கோம். அது பாப்பா பெங்களூர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தா. ஸ்ட்ரீட் ஷாப்பில் விற்றாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தா. அது 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இது 2 பீஸு. அப்புறம் இதுலேயே கொஞ்சம் பெருசு இருந்துச்சு. அது கரடியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அது 149 சம்திங் வாங்கிட்டு வந்திருந்தா. இப்போ காலையிலே கையோட மாவு இட்லிக்கு ஊற போட்டுடலான்னு எடுக்கும்போது தான் பையனும் அவரும் கொழுக்கட்டை கேட்டாங்க. பால் கொழுக்கட்டை வேணும் அப்படின்னு. சரின்னு அதுக்கும் ஊற போட்டாச்சு. இப்போ காலையில் பெருசாக வேலை இல்லை. பாப்பாவுக்கு கிராஜுவேஷன் டேக்காக ஊர்லேருந்து வந்திருக்கா. ஸோ அவள் ஒரு 9:30 10 போல் நான் கிளம்பிடுவேம்மா அப்படின்னு சொன்னால். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஜுவேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எங்களை ஒரு 11:30 மணி 12 மணி போல் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் அப்படியே ஸ்லோவாக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். பையனுக்கு இன்றைக்கி ஒரு காம்படிஷன். ஸோ அவரும் ஒரு 10 o'clock பக்கம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். காலேஜும் அவருக்கு லீவ் தான். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான டே தான். காலையில் எழுந்திரிச்சதும் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அவர் சாதமே வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம், ஏன்னா வரத்துக்கு லேட் ஆகும் இல்லையா அப்படின்னாரு. என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லா காயும் போட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கும். புளி எதுவும் கரைச்சி ஊற்றாமல் மாங்காய் சேர்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் மாங்காய் சேர்த்த போகிறோம். நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் சேர்த்து போகிறேன். கிளிமூக்கு மாங்காய் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ரொம்ப புளிப்பாக இல்லாமல் ரொம்ப இனிப்பாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்லேயுமே இந்த மாங்காய் மரம் இருக்குது. நான் எங்கள் ஓன் ஹவுஸ் போகும்போது நான் காட்டுறேன். நல்ல பெரிய மரமாக இருக்குது. இப்போ நிறைய பூ விட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் ஜூன் ஜூலையில் நல்ல காய்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அந்த டைம் நான் காட்டுறேன். நான் ஃபுல் மாங்காய் சேர்த்த போகிறது கிடையாது. சாம்பாருக்கு அப்படிங்கும்போது அந்த கொட்டை மட்டும் சேர்த்துவோம். இப்போ வேணும் அப்படின்னா ஒரு பக்கம் கண்ணை மட்டும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குவோம். கோமாங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் கட் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இப்போ டக்குன்னு சாம்பார் வச்சிடலாம். ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை 2 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம், 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குக்கரில் பொங்கி பொங்கி வரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பக்கம் வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக நான் இப்போ சேர்த்து வதக்கிடுவேன். அப்போ காயில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும். அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு பேலன்ஸ்ட் ஆகிடும். நான் எப்போவுமே அப்படி தான் சேர்த்துவேன். அப்படி இல்லைன்னா காயில் உப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அளவாக தண்ணி ஊற்றி அந்த காயை ஒரு 1/2 வேக்காடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பும் சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு. அந்த கரண்டியிலே கலந்து விடுங்க, நல்லா மசிஞ்சிரும். காய் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போ வேக வச்ச
பருப்பை உள்ளே சேர்த்து மறுபடியும் மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விடலாம். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால இன்னொரு கண்ணம் மாம்பழத்தையும் உள்ளே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வரமிளகாய் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்தும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மற்றபடி காரம் வந்து இது கூட்டி கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. வரமிளகாய் பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு அது நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிடலாம். நான் புளி சேர்த்த மாட்டேங்க, ஏன்னா புளி வந்து கொஞ்சம் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கம்மி பண்ணும். அதனால தேவையில்லாமல் புளியெல்லாம் நான் அதிகமாக சாம்பாரில் கூட்டில் அதிலெல்லாம் நான் சேர்த்த மாட்டேன். ரசம் வைக்கிறதுக்கோ இல்லைன்னா புளிக்குழம்பு வைக்கிறதுக்கோ தான் நான் புளி சேர்த்துப்பேன். புளிக்கு பதிலாக நாட்டு தக்காளி இல்லைன்னா இந்த மாதிரி மாங்காய்லாம் சேர்த்துனிங்கனாலே கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு அதிலே கிடச்சிடும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காலேஜுக்கும் டைம் ஆயிடுச்சு. தம்பி வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறம்மா அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டாரு. இப்போ நானும் அவரும் மட்டும்தான். இப்போது டைம் வந்து ஒரு 10 மணி போல் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் டக்குன்னு சாப்பிட்டுட்டு பாப்பாவோட காலேஜுக்கு ரெடியாக வேண்டியது தான். இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாம்பார். இந்த சாம்பார் வந்து நீங்கள் இட்லி தோசை வெண்பொங்கலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா நிறச்சி காய் இருக்கிறனால தனியாக பொரியல்னு எதுவும் தேவையில்லை. ஆனால் நாங்கள் வந்து கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கோம், கொஞ்சம் காரசாரமாக. இப்போ காம்பினேஷன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. நல்ல சுட சுட சாதத்தில் சாம்பார் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிடணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசிகிட்டே அரட்டி அடிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாம்பழம் கட் பண்ணி தரதான்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். சாம்பார் வச்சுட்டா காலையில் இட்லிக்கும் சாம்பார் தான், மத்தியானம் சாப்பாடுக்கும் சாம்பார் தான், நைட்டு தோசைக்கும் சாம்பார் தான் அப்படின்னு வச்சே ஓட்டிடுறது. வீட்டிலேருந்து ஒரு 11 மணி போல் இருக்கும். நல்ல உச்சி வெயில் தான். சரி காலேஜுக்கு இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 12:30 1க்கெலாம் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு தான் பிளான் பண்ணி கிளம்பினோம். ஏன்னா கிராஜுவேஷன் வந்து ஒரு 2 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காதுங்க. பயங்கரமான வெயில் தாங்க முடியல. நிறுத்தி ஒரு இடத்துல ஜூஸ் குடிச்சிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். அப்படியே வெந்துருவோமோ அப்படின்னு இருந்தது. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு முக்காடு போட்டு ட்ரை பண்ணேன், அப்புறம் ஃபேஸை மூடி பார்த்தேன், அப்புறம் தோலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் அவர் மூஞ்சியெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோ அப்படின்னாரு. மூஞ்சியை கவர் பண்ணியாச்சுங்க. ஆனால் காலில் போட்டிருக்கிற அந்த செப்பலே மெல்ட் ஆயிரும் போல். மெல்ட் ஆகி காலில் அந்த சூடு வந்து தாங்கவே முடியல. குழந்தைங்க 2 பேருமே கிருஷ்ணா காலேஜில் தான் படித்தாங்க. பொண்ணு வந்து கிருஷ்ணாவில் படிச்சுட்டு அப்படியே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. பையன் வந்து இப்போது 3rd year படிக்கிறாரு. சூப்பரான காலேஜ், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காலேஜ். அவங்க ஸ்கூலும் அப்படி தான். பாப்பா வந்து ஸ்கூல் அவிலால் கிருஷ்ணா காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு அப்படியே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. பையன் வந்து லிசியூவில் படித்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவில் இப்போ வந்து 3rd year படிச்சிட்ருக்காரு. காலேஜும் சரி, அதோட என்விரான்மெண்ட்டும் சரி, ஃபேக்கல்ட்டிஸும் சரி, அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பர். பையனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் சரி தங்கம். அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா அம்மா அம்மான்னு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அப்புறம் பேரண்ட்ஸை வந்து தனியாக ஒரு ஹால்லையும், கிராஜுவேஷன் நடக்கிற ஸ்டேஜ் வேற ஒரு இடத்துலையும் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப ஏர்லியராக போனனால ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டோம். பின்னாடி ஃபுல்லாக சீட்டு காலியாக இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் பேரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஒரு 3:30 மணி 4 மணி போல் தான் பேரண்ட்ஸே வர ஆரம்பித்தாங்க. நமக்கு தான் ஒரு அரை மணி நேரம் ஆனாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுமே. இவர் போய் பப்ஸு அப்புறம் சில்லி பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்தார். என்ன கொடுமைன்னா நாங்கள் ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருக்கோம். நம்ம என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கே ரொம்ப கான்ஷியஸாக கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் திரும்பி பார்த்தா எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் பேசாமல் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. கிராஜுவேஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. பாப்பா அவங்க அப்பாவுக்கு கோட்டு போட்டு நல்லா அழகு பார்த்தா. அப்புறம் என்னோட டேர்னும் கூட தான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் இப்போ காட்டியிருக்க ஃபோட்டோவில் இருக்கிறது ஃபுல்லாக பாப்பாவோட க்யூட்டான ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான குட்டீஸ். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம பால் கொழுக்கட்டைக்கும் இட்லிக்கும் ஊற போட்டிருந்தோமே அப்படின்னு. டக்குன்னு ஆட்டி எடுத்தாச்சு. பால் கொழுக்கட்டைக்கு வெறும் இட்லி அரிசியை ஊற போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா நைஸாக உப்பு போட்டு ஆட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும்ப்பா. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து கரைஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இட்லிக்கும் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்புறம் அரிசி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மாவை ஆட்டி எடுக்கும்போதே உப்பு சேர்த்துப்பேன்.
உப்பு சேர்த்து நல்லா திக்காக ஆட்டி எடுத்துக்குவேன். இதுவும் அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு 6-7 மணி நேரத்தில் புளிச்சிரும். நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். இந்த அளவுக்கு நான் திக்காக ஆட்டி எடுத்துக்குவேன். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம ஆட்டி வச்சிருந்த மாவை உள்ளே சேர்த்து அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடிகனமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு அடி பிடிக்காது. ஒரு 5-10 நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாதி மாவை நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து பூரண கொழுக்கட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்ம வதக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நாளைக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீதி இருக்க மாவில் தான் நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ அப்படியே டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே உட்காந்து பொறுமையாக உருட்டி எடுத்துக்கலான்னு. நல்லா க்ளீனான ஒரு டவலில் இந்த மாவெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. இப்போ பார்த்தா தெரியும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தானே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் அந்த டவலில் இருந்தால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிடும். அப்போ நம்ம உருட்டி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுத்து உருட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறைய மாவு எடுத்து உருண்டை பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் பண்ணிடலாம், கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணிடலாம். உருண்டை ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் உருட்டுவோம் இல்லையா, இந்த மாதிரியும் போடலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஔவையார் கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு. இப்போ ஒரு பேனில் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து கொதி வந்ததும் இந்த கொழுக்கட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் கலந்து விட வேண்டாம், கரைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே கரண்டியில் கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 5-10 நிமிஷம் அது அப்படியே வேகட்டுங்க. இந்த வெந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் உப்பு டேஸ்ட் மட்டும் இருக்கும் இல்லையா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாரி, ஃபுல் வீடியோ நான் போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நைட் ஆக ஆக லைட்டிங் வந்து பத்தலை. ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் ஏற்கனவே செஞ்ச பால் கொழுக்கட்டை ரெசிபியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான டெம்டிங்கான பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி. நாங்கள் அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டு டின்னரையும் அப்படியே முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.